கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நாகர்கோவிலில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுபோன்ற முகாம்கள் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்கித் தரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பட்டதாரிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுக்கிணங்க தமிழகத்தின் இளம் தலைமுறையினருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அரசு துறைகளில் பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமும் பதிவு அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது தவிர தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டும் வருகின்றன. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நாகர்கோவிலில் நேற்று தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் வருகை தந்து 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு படித்தவர்கள் வரை பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்தனர். இந்த முகாமில் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் கலந்து கொண்டனர். இதுபோன்ற முகாம்கள் மூலம் வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து இங்கே வேலைவாய்ப்பு முகாமுக்கு வந்திருக்கோம். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நாங்கள் மற்ற இதில் போய் பார்க்கணுன்னா வேறு மாவட்டத்துக்கு போய் நாங்கள் தேட வேண்டியதாக இருக்கும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இங்கே வேலைவாய்ப்பு முகாம் வச்சுருக்கிறது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இது அமைத்து தந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. நான் சிஎஸ்சி படிச்சிருக்கேன். அது சம்மந்தமாக இங்கே நிறைய கம்பெனி வந்திருக்கு. இந்த கம்பெனியில் ஐடி ஜாப்ஸ், அதுக்கு பிறகு ப்ரோக்ராமிங் டெக்னிக் அது எல்லாமே வந்திருக்காங்க. ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்துருக்கோம், அட்டென்ட் பண்ணியிருக்கோம். வேலை கிடைக்கும் நம்புகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. வெளி மாவட்டங்களில் தான் நாங்கள் போய் வேலை தேடி போகணும். பட் இது எங்கள் ஊர்லேயே ஜாபுக்கு ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரி நிறைய படித்தவங்க இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதை ஏற்படுத்தி தந்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அன்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைகளின்படி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் சுமார் 10 நிறுவனங்கள் கலந்து கொண்டன. மனுதாரர்கள் சுமார் 665 பேர் இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட 44 பேர் இதுவரைக்கும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவும் இதில் வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டுட்டு இருக்காங்க.